தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. இறை இயேசுவில் பிரியமுள்ள இறை உறவுகளே, ஆண்டவர் உங்களை பார்க்கிற பார்வையே வேறு. இந்த கடவுள் நம்மை பார்க்கிற பார்வையே வேறு. உதாரணத்துக்கு இன்றைக்கு அருமையான நற்செய்திங்க. இன்றைக்கு நற்செய்தியில் லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 36 50 வரை உள்ள இறை வார்த்தையில் இயேசு பரிசேயர் ஒருவர் இயேசுவை தம்மோடு உணவருந்தும்படி அழைக்கிறார். விருந்துக்காக போறார். அங்கு ஒரு பெண், பாவியான பெண், அவள் இயேசுவை பார்த்த உடனே அவள் இயேசுவோட கால் அடியில் அமர்ந்து அவர் காலிலே நறுமணம் தைலம் பூசி தன் கண்ணீரால் அவர் பாதத்தை நினைத்து கூந்தலால் துடைத்து நறுமணம் தைலம் பூசுகிறார். இதை இயேசு பார்க்கிறார். இயேசு பார்த்த பார்வையை பாருங்க. அதே இடத்துல சீமோன் இருக்கிறார். சீமோன் பார்க்கிறார். சீமோன் பார்வை இன்னைக்கு நற்செய்தி வாசிச்சு பாருங்க. நேரமின்மையில் நான் கடந்து போகிறேன். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 36 50. இயேசு பார்த்த பார்வை ஒரு இரக்கத்துடன் நிறைந்த பார்வை. அவள் மனதை பார்க்கிறார். அவர் மனம் மாற வேண்டும் என்று பார்க்கிறார். அவர் மனம் மாற வேண்டும் என்று இருக்கிற ஒரு சிந்தனையை பார்க்கிறார். எனவே இயேசு அவர் மீது பரிவு கொண்டு அபிஷேகத்தை பொழுகிறார். இயேசு கடைசியாக அந்த பெண்ணிட்ட சொல்ற வார்த்தையை பாருங்க. உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியோடு சொல்க. ஆனால் சீமோன் அந்த பெண்ணை பார்க்கிறார். அவர் குற்றவாளி என்று பார்க்கிறார். அவள் தரவரானவள் என்று பார்க்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் உலக பார்வை. ஆண்டவர் உங்களை பார்க்கிற பார்வையை வேறு. அதுதான் இந்த நற்செய்தி மூலமா சொல்கிறார். இது உலகம் அவளை குற்றவாளி என்று பார்த்தது. ஆனால் கடவுள் ஒருவர், அவர் பார்த்த பார்வை, இவன் மனம் மாறணும்னு நினைக்கிறார். இப்படிதான் ஆண்டவர் பார்ப்பார். நீங்க பிரேயர் போகும்போது, நீங்க பூசைக்கு போகும்போது ஆண்டவர் உங்களை அப்படிதான் பார்ப்பார். நீங்க ஜெபமாலை எடுத்து தாய்மறியாவோடு ஜபிக்கிற பொழுது ஆண்டவர் இப்படிதான் பார்ப்பார். நீங்க எங்கெல்லாம் செல்கிற பொழுது ஆண்டவர் துதிக்கிறீர்களோ, ஆண்டவர் வேண்டுகிறீர்களோ, ஆண்டவர் உங்களை அப்படியே பார்ப்பார். என் பிள்ளை மனம் மாறணும்னு ஜபிக்கிறான், என் மகள் தேவையோடு வந்து ஜெபிக்கிறாள், நான் அவனை தொடுவேன், அவளை தொடுவேன் என்று பார்க்கிற பார்வை அதுதான். ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். தவம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அங்க ஒரு பெண்மணியும் இருக்கிறார். ஆப்போசிட் வீடு. அவர் தவறான உறவு பலரோடு வைத்திருக்கிறார். அப்ப இவர் வாசல் அமர்ந்து ஜெபிக்கும் போதெல்லாம் பார்க்கிறார். ஆண்கள் வருவதும் செல்வதுமாக, வருவதும் செல்வதுமாக இருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு தவறான செயல் நடைபெறுகிற பொழுது ஒரு கல் எடுத்து பக்கத்தில் வைக்கிறார். பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறார் இந்த முனிவர். ஒரு நாள் அந்த பெண் இவர் தேடி வருகிறார். ஏதோ சந்திக்க நேர்கிறது. அப்போ சொல்றாரு, பாரு, மலை போல இருக்கு பாரு இந்த கல்லெல்லாம், இதெல்லாம் உன்னுடைய பாவங்கள் தான். நீ மோட்சத்துக்கே போக மாட்டேன், நீ நரகத்துக்கு தான் போவேன்னு சொல்கிறார். இருவரும் இறந்து போகிறார்கள். ஒரு கட்டத்தில் பார்த்தால் மோட்சத்துக்கு ஒருவரும் நரகத்துக்கு ஒருவரும். யார் மோட்சத்துக்கு சென்றார்கள் என்றால் தவறான உறவுகளாக ஈடுபட்டு இருந்த இந்த பெண் மோட்சத்தில், இந்த முனிவர் நரகத்தில் இருக்கார். இவர் போய் முறையிடுகிறார். ஐயா, கடவுளே, தப்பு நடந்துருச்சு, அவ தான் இங்க வரணும், நான் அங்க போகணும். கடவுள் சொல்றா, இல்ல, கரெக்டா தான் நடந்திருக்கு. எப்படி? நீ முனிவராக இருந்தாலும், தவம் செய்து கொண்டிருந்தாலும், பார்வையில எங்க இருந்ததுன்னா அங்க என்ன நடந்ததோ, ரூம்ல என்ன நடந்ததோ, அங்க வராங்களே போறாங்க, அதே யோசித்து கொண்டிருந்தார். ஆனால் இவர் பிழைப்புக்காக தான். ஆனா ஒவ்வொரு முறையும் மனம் வருந்தி மன்றாடினார். கடைசியில் எல்லாத்தையும் விட்டு விட்டு மனம் வருந்தி என்கிட்ட வந்துட்டார். ஒவ்வொரு முறையும் விருப்பம் இல்லாமல் அதில் இருந்தார், வேறு வழி இல்லாமல் இருந்தார். எனவே நீ அவரை பார்த்து கொண்டு அதே யோசித்துக் கொண்டிருந்தாய். ஆனால் நான் அவள் மனம் மாற வேண்டும் என்று பார்த்தேன். மனம் மாறினால் அவருக்கு மீட்பு கொடுத்துட்டேன்னு சொன்னாராம். பிரியமானவர்களே, ஆண்டவர் மனம் மாறுகிறோமா பார்ப்போம். நீங்கள் எந்த தப்பு செஞ்சாலும் கவலைப்படாதீங்க. எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நம்மை அழைக்கிறார், நான் மன்னிக்கிறேன்னு சொல்றார். எனக்காக ஒருவர் ஏற்கனவே மறுத்திருக்கார். எனக்காக ஒருவர் ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த அன்பு உன்னதமான அன்பு. அந்த உன்னதமான அன்பு முன்பாக எந்த பாவமும் நிற்காது, எந்த எதிர்மறையான செயல்களும் நிற்காது. உண்மையாக மனவருதி, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கோங்க என்று சொல்கிற பொழுது அவர் மன்னிப்பார், அவர் ஏற்றுக்கொள்வார். இன்னைக்கு வியாழக்கிழமை குழந்தை இயேசுவினுடைய நாள். குழந்தையினுடைய இயேசுவினுடைய இரக்கம் நம்மை தொடும். அவர் இரக்கத்தில் நம் பாவங்கள் கரையப்படும். அவர் இரக்கத்தில் நம் மன்னிப்பு பெறுவோம். எனவே நம் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு, மனுஷங்கள் நம்மளை பாவின்னு பார்க்கலாம், ஆனால் நம்ம படைத்த நமக்காக இருக்கிற கடவுள் நம்மை பிள்ளைகளாக மட்டுமே பார்க்கிறார். தன்னுடைய சொந்த பிள்ளையாகவே பார்க்கிறார். பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஜெபிப்போம். அப்பா நன்றி, வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி. இயேசுவே, ஒவ்வொரு பிழைகள், பாவங்கள், பலவீனங்கள், எங்கள் குறைகளை எல்லாம் அறிக்கை எடுக்கிறோம். அப்பா மன்னிச்சிருங்க ஆண்டவரே.
செய்த தவறுகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோமோ ஆண்டவரை மன்னிச்சிருங்க. உங்க தவறுகள் எல்லாம் அறிக்கையிடுங்க, உங்கள் குறைகள் எல்லாம் அறிக்கையிடுங்க. நீங்க செய்த பாவங்களை எல்லாம் கொண்டு வந்து அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே இந்த பாவம் என்னை தொடாதபடியா என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. இந்த பாவத்துக்கு மன்னிப்பு கொடுங்க ஆண்டவரே, இனியும் உமது அருள் உதவியா இந்த பாவங்களை நான் செய்ய மாட்டேன்ப்பா ஒப்பு கொடுங்க. உங்கள் பாவங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் பாவங்கள் மாறினால் அபிஷேகம். நம்ம கஷ்டங்கள் எல்லாம் போறோம்னா பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுங்க. சில தருணங்களில் நம்மளோட கேடான வாழ்க்கை தான் நம்மளுடைய இக்கட்டுக்கான நிலைக்கெல்லாம் காரணம். அன்பர்களே ஒப்புக்கோடு, இது கடவுள். மன்னிச்சிருங்க ஆண்டவரே. யாரெல்லாம் ஜபிக்கிறார்களோ, மன்னிப்பு வேண்டும் என்று யாரெல்லாம் முறையிடுகிறார்களோ, ஆண்டவரே மன்னித்தருக, அருளை பொழிந்தருவாயாக என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெறும்படியா ஆண்டவர் நம் பாவங்களை மன்னிக்கிறார். வல்லமையான இயேசு சாமி நமக்கு விடுதலை தருகிறார். ஆண்டவருடைய இரக்கத்திலே குறிப்பாய் வேளைக்கிழமை குழந்தை இயேசுவினுடைய நாள், வல்லமையான குழந்தை இயேசுவின் இரக்கத்திலே நாம் மன்னிப்பு பெறுவோமாக. இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தால் கழுவப்படுவோமாக. குறிப்பாக என்னவெல்லாம் விண்ணப்பங்களை இன்னைக்கு அனுப்புறீங்களோ, என்னவெல்லாம் வேண்டும் என்று கமெண்ட்ல அனுப்பி கொண்டே இருக்கிறீங்களோ, ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் வைக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொன்றுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா நீங்க விடுதலை தாங்க ஆண்டவரே, நீங்க வழி நடத்துங்க. பிள்ளைகளோட தேவைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறுவதாக. எனவே அன்பர்களே, பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்ட நாம் தலை வணங்கி இந்த இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அவருடைய அபிஷேகத்தில் ஆசீர்வாதமாக இந்த நாளிலே வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு மகிழ்ச்சியாய் வாழ்வாய் மகளே, மகனே. இந்த நாளும் இனிய நாளே. இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு ஆளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் தேவைகள் எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் செவிக்கிறேன். God bless you. Take care. Have a nice day.